பழம்பெரும் தமிழ் நடிகர் டெல்லி கணேஷ் முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் மறைந்துவிட்டார். அவருக்கு 80 வயதாகிறது. டெல்லி கணேஷ் 1976 இயக்குனர் இமயம் கே. பாலசுந்தரின் பட்டினப் பிரவேசம் திரைப்படத்தில் தனது திரைப்பயணத்தைத் தொடங்கினார். அவர் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சினிமாவுக்கு வருவதற்கு முன்னர் இந்திய வான்படையில் 1964 முதல் 1974 வரை 10 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். டெல்லி கணேஷ் நாயகன் 1987 மற்றும் மைக்கேல் மதன் காமராஜன் 1990 போன்ற படங்களில் நடித்த கதாபாத்திரங்களின் மூலம் ரசிகர்களுக்கு பரிச்சயமானர். 1979 பசி படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு பரிசை வென்றார். எந்தவிதமான குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் கச்சிதமாக பொருந்தக்கூடியவர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் போன்ற பிரபலங்களுடன் இவர் பணியாற்றியுள்ளார். உலக நாயகன் கமல்ஹாசன் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கணேஷ் என பெயர் வந்தது எப்படி? நடிகர் டெல்லி கணேஷ் சினிமாவுக்கு வரும் முன்பு 10 ஆண்டுகள் டெல்லியில் இந்திய விமானப்படையில் பணியாற்றினார். அதற்குப் பின் அந்த வேலையை விட்டுவிட்டு நாடகங்களில் நடிக்க ஆர்வமாக வந்துவிட்டார். அதுவே அவருக்கு டெல்லி கணேஷ் என பெயர் வர காரணம் ஆகசிவிட்டது. டெல்லி கணேஷ் படங்களில் பிணமாக மட்டும் நடிக்க மாட்டேன் என சிரிக் ஆகஸ்ட் கூறிவிடுவாராம். நீங்க வேற யாரையாவது படுக்க வச்சுக்கோங்க என கூறிவிடுவாராம். ஷூட்டிங் 8 மணிக்கு என சொன்னால் 7.30 டெல்லி கணேஷ் மேக்கப்புடன் வந்து நிற்பாராம். அதற்காகவே மற்றவர்கள் அவரை பார்த்து பயப்படுவார்களாம். டெல்லி கணேஷ் மறைவுக்கு தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். விஜய், ரஜினி, முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலரும் டெல்லி கணேஷ் பற்றி இரங்கல் பதிவு வெளியிட்டு இருக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது டெல்லி கணேஷ் பற்றி ட்விட்டரில் இரங்கல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது: புகழ்பெற்ற திரையுலக ஆளுமை திரு டெல்லி கணேஷ் அவர்களின் மறைவை அறிந்து மிகவும் வருந்துகிறேன். நடிப்பில் அவர் அபாரமான திறமை கொண்டவர். ஏற்றுக்கொண்ட பாத்திரங்களை ஆழமாக வெளிப்படுத்திய விதத்திற்காகவும் தலைமுறை கடந்து ரசிகர்களைக் கவர்ந்த திறமைக்காகவும் அவர் என்றென்றும் அன்போடு நினைவுகூரப்படுவார். நாடகத் துறையிலும் அவருக்கு ஆழமான ஈடுபாடு இருந்தது. அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். ஓம் சாந்தி.